என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எப்பயுமே காலையில் எழுந்தோடனே வாட்ஸ்அப்பில் யாராவது பிரார்த்தனை அனுப்பியிருக்கிறாங்களா, பிரார்த்தனை பண்ணணுன்ற நோக்கில் இன்றைக்கி பார்க்கும்போது உண்மையிலே பெரிய ஆச்சரியமான விஷயம். எனக்கு இன்றைக்கி திருமண நாள்ன்றதை நான் மறந்தே போயிட்டேன், சுத்தமாகவே மறந்துட்டேன். நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கண்டிப்பாக இந்த 21 வருஷம் எங்களுக்கு திருமணம் ஆகி நடந்து முடிஞ்சிருக்கு. அப்பாவோட அருளாசியோட என்னோடய மனைவியும் சரி, நானும் சரி விட்டு கொடுத்து வாழணும். இந்த பதிவு எதுக்குன்னா, நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு என்கிட்ட சாயனா சேரணும்னு சொல்கிறாங்க. மனைவி விட்டு கொடுத்து வாழணும், கணவனும் விட்டு கொடுத்து வாழணும். அளவுக்கு அதிகமாக மனைவியும் சரி கணவனும் சரி ஆசைப்படக்கூடாது. அது என் மனைவிக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். ஏன்னா நான் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்துன்னு அவங்க வேணான்னுவாங்க. 500 ரூபாய்க்குள்ளே இருந்தாவே போதும், புடவை அவ்வளோ காஸ்ட்லியானுவாங்க. அதேமாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னா வேணான்னுவாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனா முன்னாடி போய் நிற்பாங்க. அவங்கள அன்னபூர்ணினே சொல்லலாம். பசியோடு யார் வந்தாலும் உடனே சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு இல்லாமல் போகக்கூடாது. நான் வெளியே தெரியறத விட என் மனைவி கடவுளுக்கு அவ்வளோ சேவை செய்வாங்க. எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. உண்மையிலேயே எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி. இன்றைக்கி நான் பாபா கூட இவ்வளோ தூரம் பயணம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து என்னை எல்லாருக்கும் தெரிய வச்சு இன்றைக்கி பாபாவுக்கு இவ்வளோ பெரிய கோயில் கட்டுற அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது என் மனைவியோட அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை. சென்னையில் அந்த சின்ன இடத்துல அவங்க குடும்பம் வாழ்ந்தது. ஏன்னா அவங்க வளர்ந்தது அந்த கிராமத்தில். அவ்வளோ பெரிய இடத்துல வளர்ந்தாலும் சென்னையில் அந்த சின்ன குடிசை மாதிரி இருக்கும். நம்ம பிரார்த்தனை மையம் வந்தீங்கன்னா தெரியும். அங்கே அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்து இவ்வளோ தூரம் பயணம் பண்ணதுக்கு அப்பா கொடுத்த வரம் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக அப்பா அவங்கள எனக்கு வரமாக கொடுத்தாங்க, என்ன அவங்களுக்கு வரமாக கொடுத்தாங்க. விட்டு கொடுத்து வாழுங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். எவ்வளோ துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து அந்த குடும்பத்தை வழி நடத்தினா அந்த குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குடும்பத்தை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க என்பதை இதன் மூலம் தெரிஞ்சு கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து வாழ்பவன் கெட்டு போக மாட்டான். நம்முடைய சாய் சகோதர சகோதரிகளும் கணவன் மனைவிகள் எப்பயுமே ஒற்றுமையாக இருந்து வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் சொல்லி நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறோம். அப்பாவோட அருளாசி என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் கிடச்சி குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணுறேன். சாய்ராம்.